வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி தட்டு தட்டாக சோறு சாப்பிட்ற மாதிரி ஒரு தக்காளி ரசம் சூப்பராக செய்ய போகிறோம். நீங்கள் ஒரு ரசனையோடு ஒரு ரசம் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரசத்தை வச்சு சந்தோஷமாக சாப்பிடுங்க. மறக்காமல் உங்கள் வீட்டில் ரசம் எப்படி வைப்பீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லிடுங்க. முதலாவதாக இந்த பாத்திரத்தில் புளியை ஊற வச்சுக்கிடுவோம். ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து அதை சின்ன சின்ன பீஸுகளாக பிச்சு போட்டுக்கிறோம். புளியை போட்டுட்டு இதில் கொஞ்சமாக சுடுதண்ணி ஊற்றி இதை ஊற வச்சுக்கிடுவோம். சுடுதண்ணியில் ஊற வச்சோம் அப்படின்னா புளி நமக்கு நல்லா ஊறி வந்துடும். சீக்கிரமாகவே ரசம் வச்சிடலாம். அடுத்ததாக ஒரு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் ஒரு பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு ரசப்பூண்டு 1 பூண்டு முழுசாக எடுத்து அந்த காஞ்ச சருகை மட்டும் நீக்கிட்டு அதில் உள்ளே சேர்த்துக்கிடுவோம். கூடவே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான மல்லி இலையை எடுத்து பிச்சு உள்ளே போட்டு இதை நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம ஏற்கனவே ஊற வச்ச அந்த புளியை கரைச்சி நல்லா வடிகட்டி அதே பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக மீடியம் சைஸ் தக்காளி ஒரு 3 தக்காளி எடுத்துக்கிறோம். நல்லா பழுத்த தக்காளியாக இருந்தால் தான் ரசம் நமக்கு நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ இது கூடவே கொஞ்சமாக மல்லித்தலையை சேர்த்துக்கிடுவோம். அடுத்ததாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறோம். இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த தக்காளி எல்லாத்தையுமே இதிலே நல்லா பிசைஞ்சு விட்டுறலாம். இந்த தக்காளியை முடிஞ்ச வரைக்கும் நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு இது அப்படியே இருக்கட்டும். இப்போது ரசம் வைக்கிற அளவுக்கு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அடுப்பு பற்ற வச்சாச்சு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிடுவோம். எண்ணெய் சூடான உடனே இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் கடுகு சேர்த்துக்கிறோம். இந்த கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே அதில் ஒரு 3 காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறோம். நான் குண்டு மிளகா சேர்த்துருக்குறேன் இன்றைக்கி. கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்துக்கிறோம். கருவேப்பிலையில் இருக்கிற தண்ணியை நல்லா உதறிட்டு சேருங்க, இல்லைனா இந்த அளவுக்கு வெடிக்க ஆரம்பிச்சிடும். அடுத்ததாக நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற அந்த ரசப்பொடி எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் அதை நல்லா புரட்டி விடலாம். அந்த எண்ணெயிலே கொஞ்சம் வதங்கி வரட்டும். அப்போ தான் நமக்கு ரசத்துக்கு நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ அது நல்லா வதங்கிருச்சு. நம்ம ஏற்கனவே பிசைஞ்சு வச்சுருக்கிற அங்கே தக்காளி கரைசலை அப்படியே உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போ இதுக்கு தேவையான தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம தக்காளி கரைச்சதில் ஒரு 400 மில்லி சேர்த்துருக்குறோம். இப்போ ஒரு 400 மில்லி, மொத்தமாக ஒரு 800 மில்லி அளவுக்கு சேர்த்துருக்குறோம். சேர்த்துட்டு கொஞ்சமாக மல்லி இலையை பிச்சு உள்ளே போட்டுருவோம். இப்போ அடுத்ததாக இந்த ரசத்துக்கு தேவையான உப்பு சேர்க்க போகிறோம். உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிடுவோம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நம்ம சேர்த்தது எல்லாமே லேசாக நுரக்கட்டி வரட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ சரியாக ஒரு 3 நிமிஷத்துலேயே நமக்கு சைடு எல்லாமே லேசாக நுரக்கட்டி வந்துருச்சு. உள்ளே லேசாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கலந்து விட்டுலாம். அவ்வளோதாங்க, நமக்கு ஒரு சூப்பரான மணக்க தக்காளி ரசம் ஜம்முன்னு தயாராகிருச்சு. சுடுசோத்துக்கு ஊற்றி சாப்பிட்டோம்னா செம்மையாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ஒரு தக்காளி ரசம் செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.